ஆசிரியர்களுக்கு வணக்கம். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஓரளவு நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் கொஸ்டின் ஓரளவு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. 25+ தாராளமாக எடுக்கலாம். அட்லீஸ்ட் 23 to 25 தாராளமாகவே எடுக்கலாம். ஈஸியாக தான் இருந்தது. நம்ம ஆன்சர் இப்போ செக் பண்ணிடலாங்களா? விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். அது கரெக்டு. விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு வருமா? அப்போ ஃபஸ்ட்டு கூற்று கரெக்டு. கூற்று 2 ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று. 4ஆம் வேற்றுமை தொடர் தான் ஊருக்கு செல். அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ. ஈரசைச்சீருக்கு வழங்கும் வேறு பெயர்கள். ஈரசைச்சீருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் வந்து இயற்சீர். ஆப்ஷன் பி. கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவனாயாகவும் அமையும் சொற்கள் என்ன சொல்லுவாங்கன்னா திரி சொற்கள். இதை வந்து பேப்பர் 1லேயே கேட்டிருந்தாங்க. பேப்பர் 1 கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது ஈஸி தான், 7th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இதில் வந்து பெயரச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வளர்ந்த அதுதானே பெயரச்சம். ஆப்ஷன் சி. ஓமை மட்டுமே கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்துக்களை உணர வைப்பது என்ன அணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நாம் சொல்லியிருக்கோம். பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட் புன்புலம். புன்புலம்னா பண்புத்தொகை. தாழ்பூந்துரை அப்படின்னாக்க வினைத்தொகை. பாய்வன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அது வந்துட்டு பலவின்பால் வினைமுற்று. தடவரை உரிச்சொல் தொடர். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி. இதில் வந்து எது இடைச்சொல் தொடர்? மற்றொன்று. ஆன்சர் சி. சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஆக்குவது எனில் அறத்தை ஆக்குக, போக்குவது எனில் வெகுளியை போக்குக. ஆப்ஷன் டி. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். எது மொழிக்கு முதலில் வராது? மெய்யெழுத்துக்கள் எதுவுமே வராது. அப்போ மெய்யெழுத்துக்கள் 18. ஆப்ஷன் ஏ. பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? வள்ளி படித்தனல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல். ஆப்ஷன் பி. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். இந்த திருக்குறள் நம்ம சொல்லியிருப்போம். கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது வந்து பிரிது மொழிதல் அணி. பல்பல பழவின் பயங்கெழு கொல்லி. இது வந்துட்டு ஆன்சர் என்னன்னா இக்கு. பயங்கெழு கொல்லி இங்கே இக்கு வரும். 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு இல்லு. விற்கொடி அப்படின்றது திரிதல். வில் ப்ளஸ் கொடி, அந்த இடத்துல இல்லு திரிஞ்சு தான் இர்ரா மாறும். ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது. இது வந்து என்னென்னா உரிச்சொல் தொடர். சால வருதா, அப்போ அது உரிச்சொல் தொடர். பகாபதம். பகாபதம் 6 வகைப்படும். ஆப்ஷன் பி. ஆடுக செங்கீரை. இதில் ஆடுகன்றது வியங்கோல் வினைமுற்று. வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார். வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். இது கூற்றும் சரி, காரணமும் சரிதான். ஆப்ஷன் சி. கபிலர் 1 2 3 இருக்கு அரை மாத்திரை வரும் 3. வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் வந்து நிலப்பகுதி. உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து ரா. ஞாலா வரும். ஞமலி அப்படின்னு வருது இல்லைங்களா, அப்போ ஞாலா வரும். வில்வாள். வில்வாளோடது வில்லும் வாளும் உண்மை தொகை. 5 5ன்னு வரும். அப்போ முற்றுப்போலி. இளைஞ்சி நடுவில் வரும். இளஞ்சி. இது வந்து கடைப்போலி லாஸ்ட்டாக இருக்கிறது. சாம்பல். அப்போ ஆப்ஷன் டி. முன்னிலை வினை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வினை கொடுத்துருக்காங்க, பெயர் கொடுக்கல. பெயர்னா நீங்கள் வரலாம், ஆனால் இங்கே வினை கொடுத்துருக்காங்க. அப்போ சென்றீர்கள். வெண்பானா வெண்பானா என்ன சொல்லுவோம்? செப்பல் ஓசை. ஆசிரியப்பானா அகவல் ஓசை. கலிப்பானா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அப்போ ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இதில் வந்து முரண் சொற்கள் கேட்டிருக்காங்க. ஈஸியாக இருக்குது பாருங்கள். வலியார் மெலியார். அப்போ ஆப்ஷன் பி. உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். இதில் வந்து வினையற்ற சொற்களை கண்டறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாய்ந்து அப்படின்னு கொடுக்கல. அப்போ பாய்ந்து தவழ்ந்து உருண்டு. உருண்டு தவழ்ந்து நெளிந்து. ஆப்ஷன் பி. தெரிநிலை பெயரச்சு விகுதிகள் ஆ உம். மயங்கொலி பிழையற்ற தொடர் எதுனா தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம். இப்போ 60 கொஸ்டின்ஸ் தமிழில் மட்டும் 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்.
நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ரைட்டாக பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சைக்காலஜி ஆன்சர் கீ பார்க்கலாம்.